சொன்னா வளர்ச்சி அடைவேன். இப்ப நமக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்குது. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவராலும் கூடாது. ரெண்டு கையை தட்டுனா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா ரெண்டு கை ஓங்கி தட்டுங்க, சரிங்களா? கைக்கு கை வலிக்கணும், கை நல்லா வலிக்கிற மாதிரி தட்டணும், சரிங்களா? ரெண்டு கையை தட்டலாம், சரிங்களா? இப்போ போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? அந்த அஸ்திபாரத்தின் மேல ஒருவன் எப்படி பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், வைக்கோல், புல் இவைகளினால கட்டுறான். அவனுடைய வேலைப்பாடு தன்மை உள்ளது என்று நாளானது விளங்க போன அக்கினியானது என்ன செய்யும்? பரிசோதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு டெஸ்ட், ஒரு அதாவது ஒரு சோதனை காலம், ஒரு சோதனை காலம் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த சோதனை காலத்துல அந்த என்ட்ரன்ஸ்ல இயேசு கிறிஸ்து நிற்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நம்ம தகுதியானவர்களா தகுதியற்றவர்களா என்று சொல்லி நம்மளை பரிசோதனை பண்ணிதான் நம்மளை உள்ள என்ன செய்வாரு? அழைப்பாரு. அப்ப இன்னைக்கு பொண்ணுனால கட்டுறதா தான் விரும்புறாங்க, வெள்ளினால கட்டுறதை விரும்புறாங்க, விலையேறப்பட்ட கல்லுனால கட்டுறதை விரும்புறாங்க, சரிங்களா?